கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அருமையான இந்த நாளுக்காக தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை நாம் ஏறெடுப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து கொண்டே இருக்கிறோம். நம்மளை அவருடைய சித்தப்படி அவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த பூமியில் எப்படியெல்லாம் இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள், நம்மளை பார்க்குறவங்க எப்படி நமக்குள்ளே இருக்கிற இயேசுவை பார்க்கணும். அப்போ நம்மளை அவருடைய சாயலாக அவர் நம்மை சிருஷ்டித்தது மாத்திரம் இல்லை, அவர் நமக்கு ஒவ்வொரு அவயவங்களும் உறுப்புகளும் அவர் விரும்புகிறபடி நமக்கு இந்த உலகத்தில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டு அதை செய்வதற்கு நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அவர் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நம்முடைய முகங்கள் பிரகாசிக்க வேண்டும்னு அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. ஆமேன். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லும். இன்றைக்கி நான் வரும்போது நான் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்து. ஒரு நல்ல ஆள் நல்லா நீட்டாக தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தார். ஆனால் அவர் ஒரு டெம்பிளுக்கு முன்னால் போய் அதை பல விதத்துலேயும் கோணத்தில் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்து. நல்ல படித்த ஆள் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இப்படியா எடுத்துகிட்டே இருக்காரு. அவருக்கு உண்மையான தெய்வம் தெரியலை. அவருக்கு முகத்தை பார்த்தாலும் ஒரு அந்த ரஃப்பாக டஃப்பாக அந்த ஒரு அழகு இல்லை. அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது நம்ம சங்கடமாக இருந்து. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லை. நம்முடைய தேவன் என்னன்னா அழகுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் சம்பூரண அழகுள்ளவர். அதே மாதிரி அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளையும் அழகாக இந்த உலகத்தில் சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டிப்பு ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்க்கும்போதும் எல்லாமே ஒரே முகம்தான், ஒரே 2 காது, 2 கண், ஒரு மூக்கு, ஒரு வாய், எல்லாமே ஒன்றா இருந்தாலும் உலகத்தில் உள்ள ஒரு மனுஷனை மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை. அப்போ அவருடைய சிருஷ்டிப்புக்கு மகத்துவம் எவ்வளோ மகிமையான ஒரு சிருஷ்டிப்பு பாருங்கள். எனக்கு அதெல்லாம் நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். இன்றைக்கி நம்ம 67ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனமாக அவர் தராரு. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்குவதாக. ஹல்லேலூயா. அடுத்தது 2ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 67:2 தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா. ஆமேன். இப்போ இதை எனக்கு வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷந்தான். என்னென்னா, பூமியின் உம்முடைய வழியையும் எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய இரட்சணியும் விளங்கும்படியாய். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உலகத்தை சிருஷ்டித்த அத்தனை மனுஷருக்கும் தேவனுடைய வழி இன்னதென்று அறிய வேணும். ஹல்லேலூயா. அவர் ஜாதிகளுக்கு உம்முடைய ரட்சணி, அவருடைய ரட்சிப்பு என்னன்னு விளங்கணும். ஹல்லேலூயா. அதற்காக தான் அவர் என்ன செய்யாருன்னா, நமக்கு இறங்கி நம்மளை ஆசீர்வதித்து அவருக்கு முகத்தை நமக்கு மேலே பிரகாசிக்க செய்யார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பி இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வேலை வச்சிருக்கிறாரு. ஆமேன். யாரையுமே சும்மா இருக்க அவர் விடவே இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை வச்சிருக்கிறாரு. அவரவருக்கு உள்ள வேலையை அவரவர் அதை நேர்த்தியாய் செய்யும்படி அவர் நமக்கு போதித்து அவருடைய கண்களை நம்ம மேலே வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு ஆலோசனை கர்த்தாவாட்டம் இருக்கிறார். ஹல்லேலூயா. வழி தெரியலையே நம்ம சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. பூமியிலே உம்முடைய வழியோன்னா இன்றைக்கி நான் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி வரும்போது ஒரு மனுஷன் அப்படியே இருந்து ஃபோட்டோ எடுத்து அதை கும்பிட்டு தலையில் கொட்டி தோப்புக்கரணப்படு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மனுஷன் வேதனைப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த கம்பேஷன் நமக்குள்ளே வரும்போது தான், இந்த வேதனை நமக்குள்ளே வரும்போது தான், தேவமே இவர்களுக்கு வழி தெரியலையே, இந்த வழியை யார் காட்டி கொடுக்க முடியும், நீங்கள் எங்களை சிருஷ்டித்ததை நோக்க இந்த வழியை காட்டி கொடுக்கறதுக்கு சொல்லி ஒரு மனதுர்க்கத்தின் ஆவி நமக்குள்ளே வரும்போது தான் நம்முடைய உள் உணர்வு தேவனை நோக்கி கூப்பிடும். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும்போது தான் நம்முடைய முகங்களை அவர் பிரகாசிப்பிக்க செய்ய முடியும். ஹல்லேலூயா. கரவிஷனுக்கா நானே வழியும் சத்தியமும் ஜீவனும்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. என்னாலே அல்லாமல் ஒருவனுமே பிதாவினிடத்தில் போகவே முடியாது. அப்போ பிதாவிடத்தில் போட்டால் நித்திய ஜீவன் கிடைக்காது. அப்போ இந்த வழியை நாம் தெரிவிக்கும்படி தான் அவருடைய முகம் நமக்கு மேலே பிரகாசிப்பிக்க தேவன் சித்தம் கொண்டுள்ளார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா 52:10 எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். ஆமே. அவர் சொல்றார், அவருக்கு பூமியினுடைய வழியை
நம்ம விளங்கணும்னு சொல்லும்போது எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாகவும் அவருடைய புயத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் வந்து நம்முடைய தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ரட்சிப்பை காணும்படிக்கு அவருடைய வெளிச்சம் நம்ம மேலே பிரகாசிக்கும் போது தான் எல்லாருக்கும் கண்களுக்கு முன்பாகவும் தேவனே இவரே தேவன் என்று நம்ம அவருடைய சத்தியத்தை சொல்ல முடியும். ஹல்லேலூயா. பொதுவாட்டி என்னை பொறுத்த மட்டும் நான் எப்போவுமே தேவனே என்னை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை என்னை பிரகாசிக்கப்படணும், நிறைய இடத்துல பிரகாசிக்கப்படும் நிறைய வரும். அப்போ என்னுடைய ஜெபங்கள் தாழ்மையான ஜெபமாக இருக்கும். ரொம்ப நான் ஒரு ஜெபம்னு இல்லை, ஆனால் எனக்கு உள்ளத்துக்குள்ள ஆழத்துலேருந்து எப்போ பார்த்தாலுமே இந்த அழிந்து போயிட ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே இவங்களுக்கெல்லாம் வழி தெரியலையே, வழி சொல்லி கொடுக்குற நம்முடைய பிள்ளைகளோ அவர்களுக்கும் சரியான வழி தெரியாததுனால தான் ஜனங்களெல்லாம் உயிர்ப்பிக்கப்படலை. அதனால் எனக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தாங்க ஏசப்பா. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த வல்லமையை நீங்கள் கொடுங்க. ஏன்னா இவங்களை எல்லாம் மீட்டு எடுக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு பொறுப்பு தந்திருக்கீங்க. ஆனால் அந்த பொறுப்பை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களை பார்க்குறவங்களோ எங்களுக்கோட பழகிறவங்களோ உங்கள் அன்பு எங்களுக்குள்ளே தெரியும்படிக்கு எங்கள் முகங்களெல்லாம் பிரகாசிக்கும்படி தேவா உங்கள் கிருபை தாங்க நம்ம செபிக்கும்போது தான் பூமியில் உள்ள எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ரட்சிப்பை கண்டிப்பாக காண்பாங்க. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 18:25 அப்போலோன்னு ஒருத்தர் இருந்தார். அலெக்சேந்திர பட்டணத்தில் பிறந்தவர், சாதுரியவான், வேதாகங்களில் வல்லவன். அவர் அப்போலோ. அவர் ஒரு யூதன், எபேசு பட்டணத்தை சார்ந்தவர். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. திட்டமாய் போதகம் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்போ நமக்கும் திட்டமாய் இது தான் வழின்னு அறிந்தால் தான் நம்மளை என்ன செய்ய முடியும், திட்டமாய் போதனை பண்ண முடியும். ஹல்லேலூயா. பே அரோஷினிகா நாத்தனிக்கா பே குரிசனிக்கரவிலிக்க நபதைத்தனைக்கனமிக்கா. கர்த்தருடைய மார்க்கத்தில் நம்ம உபதேசிக்கப்பட்டவர்களாக, கர்த்தருடைய வழிகளில் அவராலே நடத்தப்படுகிறவர்களாக, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் தேவனோடு தொடர்பு உள்ளதாக, தேவனுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, நாம் பரிசுத்த ரட்சிப்பை பெற்ற உடனே பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் நம்ம அந்த இரத்தத்தை பார்த்து அதை நம்மளை கல்வி சுத்திகரித்தோடனே நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஆத்துமா உயிரடையும் போது பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நமக்குள்ள ஆவியாக வந்து தங்கி விடுகிறார். அந்த ஆவியானவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு தொடர்பு அதிகமாக இருக்கிறதோ அப்பந்தான் கர்த்தருடைய மார்க்கத்தில் நாம் உபதேசிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இல்லைன்னா நம்ம குருட்டாட்டமான ஆவி உள்ளவர்கள். மனுஷனுடைய கிரியைகளும் மனுஷனுடைய சிந்தைகளும் ஆவி ஆத்துமாக்களை உயிர்ப்படைய செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பே அரோஷனிக்கா படதிட்டனேலி விதிக்கொன்னிக்கா. எவ்வளவோ சுவிசேஷத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கேட்ட சுவிசேஷத்தின்படி நம்ம நடக்கிறோமா? அந்த சத்தியத்தின்படி அந்த சத்தியம் மெய்யாகவே உங்களை விடுதலையாக்கக்கூடிய சத்தியமாக இருக்கிறதா? அல்லது அந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டோம் நீங்கள் அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆளெல்லாம் அழிந்து கொண்டே இருக்கிறாங்க. எல்லாம் நரகத்தில் புழு மாதிரி அங்கே துடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் மீட்கும் பொருட்டாக தேவரை இறங்கி நம்மளை ஆசீர்வதித்து அவருடைய முகத்தை நம்ம மேலே பிரசன்னமாக்க பிரகாசிப்பிக்க செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்களும் நானும் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. பே அரோஷனை கரவை கொனைக்கா. அப்போ உபதேசிக்கிறது யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து. ஹல்லேலூயா. பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் கொடுத்து, ஞான ஸ்நானம் சொன்னால் நம்ம பாவங்களெல்லாம் கழுவி நம்ம கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்களாக நம்ம உயிர் தெழுகிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம். ஹல்லேலூயா. நானும் இதை ஒருக்கா வாசிச்சுட்டே இருந்தேன்.
பைபிள் வாசிக்கும்போது திடீர்னாக்கில் நம்ம எல்லாம் ரொம்ப சீரியஸாக ஒரே ஞான ஸ்நானத்தில் உள்ளவங்கள் தான். ஆமேன். சின்ன பிராயத்தில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அதில் நம்ம ரொம்ப இதாக இருந்து பக்தி மார்க்கத்தில் நம்ம நடக்கவங்க தான். ஆனால் வேதத்தை நான் வாசிக்கும்போது மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானம்னு நான் பார்த்தேன். உடனே நான் யோசித்தேன், இப்போ நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லி அங்கே நாங்கள் சத்தியமங்கலத்தில் இருக்கும்போது அங்கே ஒரு பாஸ்டர், மணி பாஸ்டர் இருந்தார். நேராக அவர்கிட்ட போனேன், பாஸ்டர் நான் மனம் திரும்பி இருக்கேன், எனக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க. ஹல்லேலூயா. அவங்க சந்தோஷமாக எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அப்போது நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவது மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம் சொன்னால் நீங்கள் எல்லா உணர்வுகளிலும் நீங்கள் முற்றிலுமாக மனம் மாறி இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பழைய மனுஷனை நீங்கள் முழுசும் களைஞ்சி தேவனுடைய சிருஷ்டிப்பாக புதிய மனுஷனாக நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. தேவனுடைய சாயலாக நீங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறீர்களா? உங்கள் குணநலன்களெல்லாம் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் பரிசுத்தமுள்ள ஆவியானவரை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறதா? Krishna Karabaliko, be Arotanaka, be Sisasana Marabeliko Nita Nikadabadita Naka, be Aroshanika Madadanika. Upon the Marubadi, Niga Perakara in the Anubavam. Hallelujah. Be Arosha Neka Nito Nita Dabadadatane Karabaliko. Be Arosha Nekili Kunitana Mana Dutoli Lila Barabe Neto Nikarabachuna Karabeneka. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள ஆழமாய் துளிர் விட்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. அந்த அளவான அந்த அன்பு நமக்குள்ள வரும்போது இவரே தெய்வம் என்று நாம் அறிந்து நம்முடைய பழைய மனுஷனை முற்றிலுமாக களைந்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம புதிய சிருஷ்டியாக மாற்றப்படும் போது நம்ம ஆவியில் அனல் உள்ளவர்களாக மாற்றப்படுகிறோம். Hallelujah. Be arosha neko no tutoli vili kalavadadetto be susanekri vili kanatane kamadadattane kamadadattone kavadadattaneka neshine karivili kanita nita nemirebe konetaneka de kavadadattu neenekane visho hamadadattane kavadadatane karaveko கர்த்தருடைய மார்க்கத்தில் நீ உபதேசிக்கப்பட்டு இருக்கிறாய். உண்மைதான். அந்த உபதேசம் உனக்குள்ள எவ்வளவு ஆழமாய் பதிந்திருக்கிறது. உனக்குள்ள ஒரு புதிய ஜீவனை அது உண்டாக்கி இருக்கிறதா? Mineshane Karabalika Natataneka, Apadane Karabi Nita Tobara the Tane Kareka, and the Pudia Jivana Undakana Udanaye, Namarudi Puranda or Anubo Tukula Undaga Poirom, Hallelujah. Upon the Marubadi and Chonubade, Namade Yerkayagave, Namade Kunan Nalangalala, Devanudaga Marcha but to Vidugarade. Hallelujah, Bidon Cholala, Vitadin Cholala. விடுகிறது. ஹல்லேலூயா. விடுகிறதுன்னு சொன்னா அது நம்மோடையே ஒட்டி கொண்டது. ஹல்லேலூயா. நம்மை பார்க்கிறவர்கள் நமக்குள்ளே கிறிஸ்து இயேசுவை பார்க்கக்கூடிய அவருடைய சாயல் நமக்குள்ள வருகிறதுனால நம் ஆவியில அனல் உள்ளவர்களாக கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணுகிறோம். ஆமேன். இன்னைக்கு திட்டமாய் போதகம் பண்ணுன்னா அடிச்சு பேசுகிறோம். என்ன பேசுகிறோம்? தேவனே பூமியில் உம்முடைய வழியை எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய ரட்சணையும் விளங்கும்படி நீர் எங்களை எடுத்து உபயோகப்படுத்த நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பே குறிக்கரி கணாத்தினி கமேடதட்டா. ஓ ஹல்லேலூயா. பெசுசனை கரபெல்லி காணாத்தட்டனைக்கா. அந்த அறிவு தான் கர்த்தரை பற்றி அறிகிற அறிவில் நம்ம வளர வேணும். அந்த அறிவு வரும்போது ஆவியில் அனல்னு சொல்லும்போது நம்ம தீயா பறவை. என்ன நீ தீயா பறந்துட்டு இருக்கு? ஹல்லேலூயா. என்னத்துக்கு தீனா? ஐயோ ஆத்துமாக்கள் எல்லாம் நரகத்தில் போய் விழுந்துடக்கூடாது. கல்லான இருதயமாக இருக்கே ஆண்டவரே. இவங்க இருதயத்தில் எப்படி சரியான இருதயமாக மாற்ற முடியும்? இவங்களுக்கு எப்படி வசனத்தை சொல்ல முடியும்? வசனத்தை சொல்கிறவங்களெல்லாம் அவங்க உதாசீனப்படுத்துகிறாங்க.
கேட்க விடாதபடி காதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவமேன்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு உள்ளான அன்பு ஆத்துமாக்களுக்கு மேலே நமக்கு உண்டாக்கும் போது தான் நம்முடைய உள்ளான ஆவி தேவனை நோக்கி அழுது கதறி ஜெபித்து கொண்டே இருக்கும்போது தான் அவர் நம்ம என்ன செய்திருவாருன்னா, எங்களுக்கு அவர் இறங்கி நம்மை ஆசீர்வதித்து அவருடைய முகத்தை நமக்கு மேலே பிரகாசிப்பிக்க செய்ய முடியும். ஹல்லேலூயா. அரோஷனேக்கை நீக்கப்படுதட்டா அம்மா ரபஷனைக்கா. ஒவ்வொருவரும் வாஞ்சிங்கம்மா, தெய்வமே எனக்கு முகத்தை பிரகாசிப்பிக்க செய்யுங்க. ஹல்லேலூயா. நமக்கு இது பொண்ணோ பொருளோ அல்லது வேறு எதுக்குமாக நம்மளை அந்த உலகத்தில் படைக்கல. ஆனால் எல்லாவரை காட்டிலும் நம்ம பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அவருடைய சொந்த ஜனம், அவருடைய சொந்த ஜனம் அப்பத்துக்கோ திராட்சை ரசத்துக்கோ அல்லது பொருளுக்கோ பொண்ணுக்கோ எதுக்குமே நம்ம குறைவுள்ளவர்கள் அல்ல. ஆமென். ஒன்னே ஒன்று, அவருடைய சத்தத்தை கேட்கும்படி உனக்கு உள்ளான மனுஷன் பலன் கொண்டதாக இருக்கிறதா? உனக்கும் உலகத்துக்கோ எந்தவித தொடர்பு இருந்தாயானால் தேவனுடைய சித்தமுன்னிலை நிறைவேற்ற முடியாவிட்டால் அழிந்து போயிற ஆத்துமாக்களுக்கு யார் கணக்கு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கல்லான இருதயம் உள்ள பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு, கணவர்மாருக்கு, இல்லைன்னா பக்கத்து வீட்டு எல்லாருக்குமே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். அவர்களெல்லாம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் இப்போ எல்லாத்தையும் புதுப்பிச்சுட்டு எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஆடிக்கிட்டு எல்லா அநியாயம் பண்ணிகிட்டே இருக்காங்க. உலகத்தில் ஆக்சிடெண்ட்டு, தற்கொலை, தீய சக்திகளின் கிரிய எல்லாம் பெருகி கொண்டே இருக்கிறது. அது எதுக்குன்னா உலகத்தில் பிசாசானவன் ஆதிக்கம் எடுக்க தொடங்கிவிட்டான். அந்த ஆதிக்கத்தை அழிக்க வேண்டுமானால் தேவன் இறங்கி வேணும். அவர் இறங்கினா தான் அவர் ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் என்ன ஆசீர்வதித்தார்னா, நான் சொல்லணும், ஆண்டவரே, நான் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, அத்தனை மக்களும் உயிர்ப்பிக்கும்படி பிதாவாகிய தேவனே நீர் எனக்குள்ள வாசம் பண்ணுங்க, என்னிலே நீங்கள் கிரியை செய்யுங்க. நான் இந்த உலகத்தில் என்னை சிருஷ்டித்ததை நோக்கம் எதுக்கு தகப்பனே? ஒரு நோக்கம் உண்டு. ஐ வில் புட் யூ த பிளேஸ் வேர் யூ ஷுட் பின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன வைக்கணும்னா நாங்கள் உமக்காக நான் என்னென்ன காரியம் எப்படி செய்யணும்னு உள்ளத்தின் ஆழத்தில் 24 மணிக்கூறும் அந்த ஆத்துமா கதறிக்கொண்டே இருக்கிறது. ஆமென். உங்கள் ஆத்மாவெல்லாம் உறங்க விடாதீங்கம்மா, உங்கள் ஆத்மாவை தூங்க விடாதீங்கம்மா. உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் உயிர் படைய செய்யும்போது உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. இந்த உண்மையை தெரியாதபடி நம்ம பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை விட்டு உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு நம்ம ஓடுவதனால தான் பிதாவாய தேவனுக்கு நம்மை ஆசீர்வதிக்க முடியலை. ஹல்லேலூயா. அரோஷனை கபடதட்டனைக்கா கிரீக்கா நோத்த நீப்ப நித்தனிக்கா. உங்கள் ஜெப நேரத்தெல்லாம் நீங்கள் கூட்டணும். அந்த ஜெப நேரம் எப்படி இருக்குன்னா, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன். ஹல்லேலூயா. ஒன்றை கேட்டீங்கன்னா அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிங்க. ஹல்லேலூயா. அவர் ஸ்தம்பூரண. நீ கேட்டும் பெற்றுக்கொள்ளாததுன்னு ஒன்றுமே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காம அவர் யாரை ஆசீர்வதிக்க முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பதுனால, என்னை நடத்துகிறவராலே நான் நடத்தப்படுகிறதுனால, பிதாவுடைய சித்தம் என்னிலே நிறைவேறி கொண்டு இருப்பதுனால என்னுடைய உள்ளிந்திரியங்கள் எல்லாம் அவரை நோக்கி கதறி ஆத்துமாக்களுக்காக நான் கதறும்போது எனக்குள்ள காரியத்தை பிதாவாகிய தேவன் நேர்த்தியாய் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பேகரோஷனை கரவா பேகனேத்தனைக்கா. தீத்து 2ஆம் அதிகாரம் 11 எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க கிருபையானது பிரசன்னமாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா மனுஷருக்கும் அவர் எதுலேயுமே சகல பாவங்களை நீக்கும் சொல்லியிருக்காரு, சகல அக்கிரமங்களையும் குணமாக்கி. ஹல்லேலூயா. எல்லா மனுஷரும் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் வேறுபாடு காட்டுகிறவர் அல்ல. தேசத்துக்கு தேசம், நாட்டுக்கு நாட்டு, உலகம், அதுவும் குடியிருப்பு எல்லாமே கர்த்தருடையது. அப்போ எல்லா மனுஷரில் கிருபையானது பிரசன்னமாகி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாவதற்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதித்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போதிக்காம நம்மளை அவர் வெளியே விடவே இல்லை. ஆமென். தாயின் கருவில் இருக்கும்போதே அவர் நம்முடைய கண்களை அவர் கண்டுவிட்டார். ஹல்லேலூயா. கண்ட கண்களை அவர் வெளியே வரும்போது நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மை தீர்க்கதரிசிகளாக உலகத்தில் இருக்கிற பாடுகளை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்து இன்னும் அவர் பரமேறின பிறகு இன்னும் பூமியில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அதே வல்லமையும் அதே காட்டிலும் கூட வல்லமையும் நமக்கு தந்து விட்டு தான் அவர் பரமேறி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் எல்லாம் நினச்சி பாருங்கள், கரையேறி முதல் ஆத்மா ஒன்று ரட்சிக்காம உமக்கடத்தில் எப்படி வர முடியும்? இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களை ஆராய்ந்து அறைந்து பாருங்கள், நீங்கள் எத்தனை ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கு எந்த ஆதாயப்படுத்தி இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை மணிக்குட்டிகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கீங்க. ஹல்லேலூயா. நான் ஈரோடில் இருக்கும்போது ஒரு சிஸ்டர் இருக்கம்படி சொல்லியிருக்கேன். அவங்க பேர் மல்லிகா தான். அவங்க வீட்டில் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, கிறிஸ்தவங்கிட்ட பழகவே விட மாட்டாங்க. ஏன்னா பழகுனா அந்த வெளிச்சம் அவங்களுக்கு போயிடுமே, பிசாசுக்கு நல்லாவே தெரியும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகிட்ட பழக விட மாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு இவங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஹஸ்பண்டுக்கு கூட வேலை செய்ததுனால மல்லிகா இந்த இவருக்கு எனக்கிட்ட மாத்திரம் அந்த லேடிக்கு பழகுறதுக்கு அவர் பெர்மிஷன் கொடுத்தாரு பாருங்க, கொடுத்தாரு. நான் வந்து வீட்டிலலாம் நான் ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பேன், எப்போவுமே கேஷுவல் தான். அப்படியே இருக்கும்போது இந்த லேடி வந்தாங்க. நான் ஒருத்தையுமே பெரிய இதில் பைபிளெல்லாம் ரொம்ப பேச போக மாட்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் போக மாட்டேன். எனக்கு என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, என்னை பார்க்குறவங்க எனக்கு அவன் நாக்காட்டில் அன்பில் நான் அவங்களுக்கு செய்கிற ஆசீர்வாதத்தில் அவங்க இயேசுவை அறிந்து கொள்ளணுன்னு தான் என்னுடைய வாஞ்சை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அப்படி தான். நம்ம வாய் பேச்சுனாலே இல்லை, நம்மளை காண்கிறவங்க நம்ம இதை இயேசுவை காணணும். ஹல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு நம்மளை குற்றப்படுத்தவே முடியாது, நம்மளை அடிக்கவும் முடியாது, உதைக்கவும் முடியாது. அடிக்க வந்தவங்க நம்ம அன்பை கண்ட உடனே அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இதுக்குனால தான் அவர் நம்மளுக்கு முகத்தை பிரகாசிப்பிக்க செய்கிறது. ஹல்லேலூயா. எதுக்கு நீங்கள் முகம் பிரகாசம் இல்லாமல் அடிச்சுட்டான் கொன்னுட்டான்னு ஐயோ கொய்யோன்னு கத்துனா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த பிரசன்னமாகுதல் அந்த பிரகாசம் உங்கள் முகத்தில் இல்லாததுனால தான் சத்துருக்கு உங்கள் மேலே கை வைக்க முடிகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் அரணான கோட்டை, உங்களை சுற்றி மகிமையான தேவன் உங்களை அவருடைய பலத்தை கைக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அதை அவன் எந்த பிசாசும் தொட முடியாது. என்னை ஒருத்தன் தொடுவான்னு சொன்னால் நான் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய சிட்டைக்குள்ளே நான் வரல. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை நற்செய்தி நீங்கள் கேட்கும்போது நீங்கள் அனல் கொள்ளும்படிக்கு நீங்கள் உங்களை மறுபடியும் புதுப்பீங்க. உங்களுக்குள்ள என்ன தப்பு இருக்குன்னு அவரவருக்கு தெரியும். நிறைய ரகசியமான பாவங்கள் நமக்குள்ளே இருக்கும், வெளியே தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. வெளியே நம்ம ரொம்ப நல்லவங்க, ஆனால் உள்ளுக்கு தான் அங்கே உள்ள நரகமே இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு முன்னால் எதையுமே மறைக்க முடியாது, வெட்ட வெளிச்சமாக இருக்கும். அப்போ நம்ம இருதயத்தில் சுத்த இருதயம் உள்ளவர்களாக எல்லார்ட்டையும் அன்பாக எல்லார்ட்டையும் சமாதானமாக பழகும்போது நம்முடைய முகம் பிரகாசிக்கும் போது அந்த லேடி வந்தாங்க. வந்துட்டு அக்கா உங்கள் முகத்தை பார்க்க முடியலக்கா, ரொம்ப வெளிச்சோன்னு. ஆமே, இது 10-20 வருஷத்துக்கு முந்தி நடந்தது. அப்போ நான் சொன்னேன், ஐயோ நபர் என்னெல்லாம் வலிச்சு எப்படி இருக்கும், உனக்கு எப்படி வெளிச்சம் தெரியுதுன்னாக்கா, எப்படி இருக்கேன் ஒரு மாதிரிலையா இருக்கேன். இல்லைக்கா அப்படி அந்த பக்கம் தலையை திருப்பிக்கிட்டு திரும்பியும் பார்க்குது. பார்த்துட்டு அக்கா இன்னும் அந்த வெளிச்சம். அப்போ தான் எனக்கு யோசனை, எனக்கு அது வரை வெளிச்சம் எனக்கு ரொம்ப ஒன்றும் தெரியாது, ஏசாமி சொல்லி தந்தான்னு தெரியும். அப்பவும் நான் யோசிக்கேன், ஓஹோ மோசைக்கு முகம் வெளிச்சமாக இருந்து அதே மாதிரி நமக்கு வெளிச்சம் வந்திருக்குன்னு அன்றைக்கு நான் அறிந்தேன். அன்றைக்கு அந்த பிள்ளை இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா. அந்த ஏற்றுக்கொண்டுட்டு என்கிட்ட வந்துட்டு அப்போ அதுக்கப்புறம் என்கிட்ட ஜெபம் பண்ண போகும், எல்லாம் செய்துட்டு வீட்டுக்கு போகும். வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டுக்காரங்க ஒன்றுமே சொல்லலை, நானும் கம்பல் பண்ணவே இல்லை. அதாட்டே வருவா கேட்பா, இயேசுவை பற்றி நல்லா அறிந்தா. சொன்னேன், அக்கா நாளைக்கு எனக்கு பிள்ளைக்கு ஹாப்பி பர்த்டே ஆகும், எங்கள் வீட்டுக்காரங்க அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, நான் என்ன செய்யன்னு கேட்டேன். நான் சொன்னேன், புருஷன்தான் உலகத்தில் உனக்கு நெக்ஸ்ட்டு காட் கடவுள் தான், புருஷன்தான், அவர் சொல்ல நீ கீழ்ப்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு இயேசப்பா எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார், எப்பவும் இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நம்மில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அப்போ நீ எங்கே போனாலும் அங்கே இயேசு இருக்காரு. நீ உனக்கு அன்பை வெளிப்படுத்து. நான் அங்கே வரமாட்டேன், அதை கும்பிட வரமாட்டேன், நான் அப்படி நீ சொன்னேன்னு நீ சண்டைக்காரி ஆயிடுவா. நீ அவனுக்கும் உனக்கும் விரோதம் வரும். விரோதம் வரும்போது எப்படி ஆண்டோடைய பிரசனை அந்த இடத்துல இறங்க முடியும்?
ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இல்லைம்மா உன் புருஷன் எங்கே கூட்டிகிட்டு போகிற, நீ அங்கே தைரியமாக போன்னு சொன்னோடனே காலையில் அவர் எழுப்பி அந்த பிள்ளையை குளிப்பாட்டிட்டு அவர்கிட்ட அந்த பிள்ளையை கொடுத்து மல்லி அக்காட்ட போய் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வான்னு சொல்லி பிள்ளையை நேராக எனக்கிட்ட கொடுத்து விட்டார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய ஐக்கியம் பிதாவோட குமாரனோட பரிசுத்தாவிட இருக்கும்போது நமக்கும் அவருக்குள்ள உறவு இடைவிடாமல் அவரோடு பேசிக்கிட்டு நம்ம சொல்லுவோம், நீ யாருன்னு சொல்லு, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, உன்னை நான் யாருன்னு சொல்லிடலான்னு. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு ஃப்ரெண்டு யார்? ஏசப்பா. அப்போ நான் ஏசப்பாவோட பேசிகிட்டே இருக்கிறதுனால அவருக்கு முகம் எனக்கு தெரியாமலே அவருக்கு கேரக்டர், அவருக்கு குவாலிட்டி, அவருடைய பிரகாசம்லாம் எனக்குள்ளே வந்ததுனால 20 வருஷத்துக்கு முந்தைய ஒரு குடும்பம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுனா இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய கடமை என்ன? நீங்கள் எத்தனை ஆத்துமாக்களுக்கு நீங்கள் உத்தரவு சொல்லியிருக்கணும்? நீங்கள் பார்த்த ஆத்திரமா எத்தனை பேர் மரிச்சு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லுவதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருந்தோ, நீங்கள் சுவிசேஷராக இருக்கிற நீங்கள் உங்களோடு இருக்கிறவங்க எப்படி பிசாசின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்க முடியும்? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள வெளிச்சம் இருந்தால் உங்களோடு இருப்பவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறி விடுவாங்க இல்லையா? அது மாறாட்டா அதுக்கு யார் காரணம்னு நீங்கள் யோசித்து மறுபடியும் நீங்கள் ஒருக்கா கூட உங்களையே நீங்கள் மனம் திரும்ப வைங்க. உங்களையே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என்கிட்ட என்ன குற்றம் இருக்குன்னு சொன்னாலும் நான் உடனே அக்செப்ட் பண்ணுறேன். ஹல்லேலூயா. இம்ப்ளிசிட் ஒபீடியன்ட். நான் கேட்ட உடனே அவர் என்ன செய்வார்னா அதை மன்னித்து அவர் அப்படியே மாற்றிடுவார். ரேடிக்கல் சேஞ்ச். அவர் நம்ம உண்மை உள்ள தெய்வம். நீ அறிக்கை பண்ணி, இயேசுவே இந்த பாவம் என்கிட்ட இருக்குது, இந்த குணம் என்கிட்ட இருக்கனால எனக்கு உங்களோட உறவாட முடியலை, எனக்கு கில்ட்டி கான்ஷியஸ், உங்களோட பேச எனக்கு சம்மதிக்கலை, இந்த பாவத்தை என்னை விட்டு மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த பொருள் ஆசை இருக்குது, இந்த மண் ஆசை இருக்குது, இந்த பொன்னாசை, இப்படிப்பட்ட பல ஆசைகள் எனக்கு இருக்குது, இதை என்னை விட்டு மாறலைன்னு சொன்னால் அருமையான தேவனுடைய பிள்ளை கர்த்தர் என்ன சொல்வார்னா, நீ என்ன நோக்கி பாரு மகளே, நான் உனக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படிக்கு 2024 ஆண்டுக்கு முன்பாக உனக்கு இந்த ஆசைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி நீ சுத்திகரிக்கப்படும்படி நான் அவைகளெல்லாம் கல்வார் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டேன். இன்னைக்கு உனக்கு ஆசைகள் எல்லாம் நல்ல ஆசை தான், ஆனால் அதுக்கு மேலே உனக்கு இருதயத்தை வைக்காத. இனி வேண்டிக் கொள்வதற்கு மேலே இன்னும் ஒன்று நான் பெருக தான் பண்ணுவேன். கர்த்தருடைய பிள்ளைகள் பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம கானான் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது, இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, எல்லாத்துலேயுமே குறைவு இல்லாதவர்கள். அப்போது நம்மளை ஒன்றிலையும் குறைவு வைக்க மாட்டார். ஆனால் ப்ரொவைடட். நீங்கள் என்ன செய்யணும்னா முதலாவது தேவனை நீங்கள் நேசித்து இவைகள் எல்லாத்தையும் நீங்கள் வைக்கும்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட தந்து கொண்டே இருப்பார். ஆமே. அப்போ அவர் அப்படி செய்யும்போது தான் தேவர் அவர் இறங்கி நமக்கு முகத்தை ஆசீர்வாதமாக வைக்க முடியும். அவர் அப்படி நமக்கு முகத்தை ஆசீர்வாதமாக வைக்கும்போது தான் எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 24 அந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர் என்ன செய்யணும்னா அவருக்கு பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் அவர் சொல்லார் ஃபேவரபிளி அப்பான்னு அவருடைய பிள்ளைகளை அவர் அன்போடு பார்த்து அவங்களுக்கு அவருடைய பிரசனத்தை அவர் காட்டி, பிரசனத்தை காட்டுறது மாத்திரம் இல்லை, அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஆசீர்வாதம் கொடுத்தது மாத்திரம் இல்லை, நடக்க வேண்டிய வழியையும் காட்டி கொடுத்து, நடக்க வேண்டிய வழியை காட்டி கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவருடைய கிருபையின்படி அவர்களை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். எத்தனை மகத்துவம் உள்ள தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீணேஷனை கரவலி கனைக்கா நம்ம அதிகமாய் நேசிக்கிற தெய்வம். நம்ம நேசிப்பதை காட்டிலும், நான் எனக்கு அப்பாவை நேசிக்கிறது காட்டிலும் எனக்கு ஏசப்பா என்னை காட்டிலும் எவ்வளவோ நேசிக்காரு. எனக்கு கொஞ்சம் தான் ஜெபம் பண்ண தெரியுது. நான் சொன்னேன், பாப்பா எனக்கு ஜெபம் பண்ண சொல்லித்தாங்க. ஹல்லேலூயா. எனக்கு என்ன வார்த்தை சொல்லி ஜெபிக்கன்னு தெரியலை, எதுக்குன்னு ஜெபிக்கன்னு தெரியல பிதாவே. ஆனால் நீங்கள் எதுக்கு ஜெபிக்க சொல்கிறீங்களோ அதை நீங்கள் என்னிலிருந்து ஜெபிங்கன்னு சொல்லி என்னுடைய ஆவியை நான் ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுத்து விடுகிறேன். ஹல்லேலூயா, ஆமேன். அந்த ஆவி இரவும் பகலும் கணேசனை கரவாலி கொனைக்கா தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருப்பதனால அவர் நமக்கு மேலே பிரியம் உள்ளவர்களாக மாறிவிடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் என்னென்னு யோசிக்கிறீங்கன்னா, ஜெபம்னு சொன்னால் உடனே என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு இன்றைக்கி ஜெபம் பண்ணணும், ஓகே.
உலக பிரகாரமாக நீங்கள் யோசிக்கிறீங்க, இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரை நான் ஜோம் பண்ணணும், இந்த காரியத்துக்கு ஜோம் பண்ணணும். இப்படி நீங்கள் உலக பிரகாரமான உணர்வுகளை போடுவதனால அந்த உணர்வுகள் உங்களுக்கு உலக பிரகாரமான ஜபந்தான் உங்களுக்கு வருமே தவிர அந்த ஜபம் ஆண்டவருக்கு எவ்வளோ பிரியமாக இருக்குன்னு தெரியாததுனால தான் இன்னும் அந்த ஜபங்களுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபித்து கொண்டே தான் இருக்கேன், ஆனால் எனக்கு பதில் வரலையே. ஆண்டவர் என்ன சொல்ல, நீ ஜெபிக்கிற மகளே, நீ ஜெபிக்கிற ஜெபம் கரெக்டு. நீ எதை கேட்குறியோ அதை நீ பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி நீ அதுக்கு ஆமேன்னு சொன்னியா? தாரோன்னு தான் இன்னும் கேட்கேன் தவிர, என் நாமத்தினால விசுவாசம் உள்ளவர்கள் என்னத்தில் எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்று கொண்டோம் என்று நீ விசுவாசிக்கும்படி உனக்கு விசுவாசம், உனக்கு நம்பிக்கை, உன்னுடைய ஃபெய்த்து ஆண்டவருக்கு மேலே எவ்வளவு நீ வைத்திருக்கிறாய். ஹல்லேலூயா. பே அரோஷனிகா படத டாமரபெலிகா ஏ கிரீஷனிகா. நீ ஜெபிக்கும்போது அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறியா இல்லைன்னா உலகத்துக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறியா? ஹல்லேலூயா. பிகனேஷ் பூமி அதன் குடிகளோ அவருடையது. அப்போ அவருடைய பிரசனத்துக்குள்ளே தான் நம்ம வச்சிருக்கிறாரு. அந்த பிரசனத்தை நீ உணரும்படிக்கு உன்னுடைய ஆத்மா தெய்வீகமாக இருக்கிறதா அல்லது உலக பிரகாரமான ஆத்மாவாக நீ வைத்திருக்கிறாயா? ஹல்லேலூயா. வே அரோஷினி கபைனி தீனி கமடதட்டனைக்கா. தெய்வீகமாக வைக்க முடியும். உலகத்தில் இருக்கும். எப்படி அக்கா தெய்வீகமாக இருக்க முடியும்னு சொன்னால், உலகத்தாருக்கும் நமக்கும் வேறுபாடு உண்டு. உலகத்தில் உள்ளவர்களை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு நீ அப்படியே விசுவாசித்து இதுதான் எனக்கு அப்பான்னு அவரை நீ பிடிச்சிட்டியன்னா அவருக்கு முகம் உன் மேலே பிரகாசிக்க தொடங்கும். அவருக்கு பிரசன்னம் உன் கூட இருக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கும். இதான் வழி, இதில் போன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவருடைய கிருபை ஒன்றை மூடிக்கொள்ளும். ஹல்லேலூயா. அப்போ இதை நம்ம அறியாதபடிக்கு, இந்த போதனையின் வழி நம்ம நடத்தப்படாததுனால நம்ம இதை நடத்தணும்னு சொன்னால் நம்ம எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருந்தால் தான் இந்த சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு அறிவிக்க முடியும். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததுன்னு சொன்னால் ஏசப்பா என்று சொன்னாங்க. ஏசாயா 60:1-2-3 வர்றோம். அப்போ நான் சொன்னேன், பாப்பா எழும்பி பிரகாசின்னு சொல்கிறீங்களே, சரியாக சொல்லுங்கன்னு கேட்டேன். ஹீஸ் அவர் ஃபாதர். கேட்கலாம், எதுவும் கேட்கலாம், எப்படி சொன்னாலும் அழகா சொல்லும். மக்களே, இந்த மார்பில் தண்ணி ஊற்றி உரசி அதை கழுவி விடும்போது அது அப்படியே பிரகாசிக்கும் பாரு. அப்படியே நீ பிரகாசிப்பா. ஆஹா, ரொம்ப சந்தோஷம், நான் பிரகாசிப்பேன். ஆனால் அந்த மார்பில் தண்ணி ஊற்றணும், அதை உரசுறதுக்கு ஒரு கல் வேணும், அதை உரசிட்டே இருக்கணும். உரச அதை கழுவணும். அது எவ்வளோ வலிக்கும். கல்லெல்லாம் உரசு நமக்கு கையும் வலிக்கும், அந்த கண்ணும் தெரிஞ்சு போகும், தண்ணியும் வேணும். அப்போ இந்த மாதிரிக்கு உன்னை மிகுந்த உபத்திரவங்களையும் புகையில தான் உன்னை புடமிட்டவர் எடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈஸியாக ஒன்றும் எழுப்பி பிரகாசிக்க முடியாது. ஈஸியாக ஒன்றும் நமக்கு முகம் பிரகாசிப்பிக்க வைக்க முடியாது. தேவ பலன் நமக்குள்ளே வரணும்னா தேவனால் நீ புடமிடப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. பொண்ணை புடமிடுறது மாதிரியும் வெள்ளியை குகையில் இது பண்ணுற மாதிரியும் நம்ம புடமிட்டு அவரால் நம்ம பாலிஷ் பண்ணி நம்ம கொண்டு வர நம்ம அனுமதிக்கணும். எந்த நிலை அளிப்பினும் எல்லாம் ஆசீர்வாதம் சொன்னால் எந்த நிலை உனக்கு தந்தாலும் அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு சாட்சி நேற்றைக்கு கேட்டேனே, என்ன மறந்து போச்சு. அதாவது ஒரு கொடிய ஆபத்து அது ஒருத்தருக்கு நடந்திருக்கு. ஆனால் அந்த கொடிய ஆபத்து மூலம் அது எல்லாரும் கண்ணீர் விட்டு கரெக்டாக அது அது மறந்துட்டு அப்படி ஒரு சூழ்நிலையில் யாருமே ஆசீர்வாதத்தை பெற முடியாதுன்னு நினைக்கும்போது அந்த ஆபத்து வந்ததுனால தான் அந்த குடும்பம் ரட்சிப்பை அடைய முடிந்தது. அது எனக்கு கரெக்டாக உங்களுக்கு இப்போ சொல்லித்தர தெரியலை. மிகுந்த உபத்திரங்கள் உங்களுக்கு வரும்போது நிற்க முடியலை. புயல் காற்று சீறி வீசுது, பாய்மரம் கிழிஞ்சி போகுது, எனக்கு நிற்க முடியலை, ஐயோன்னு கதறுது. அந்த நேரத்தில் தான் எல்லா வாசல்களும் அடைபட்டு விட்டது, எனக்கு வழியே தெரியலன்னு சொல்கிற நாமத்தில் தான், அந்த நேரத்தில் தான் நீ இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர் உனக்கு மனதுருக்கத்தின் தேவன்,
உன் விண்ணப்பத்தை கேட்டு உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ அவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியாமல், எப்படி ஒரு குழந்தை பிரசவத்தில் எவ்வளோ பாடுபட்டு குழந்தை பிறந்தோடனே அந்த வலியே தெரியாத மாதிரி நம்ம நிச்சயமாக வலி தெரியாமல் நம்முடைய ஆசீர்வாதமாக அவைகள் மாறிவிடும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை எல்லாமே நான் உரசப்பட்டவள். ஹல்லேலூயா. ஆனால் அவரால் சொல்லிடுவார், மக்களே உரச போகிறேன், ரெடியாக இருந்துக்க. உனக்கு உரசும்போது உனக்கு முன்னேறி செல்ல முடியாது, உனக்கு சிலுவை ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அப்போ பயப்படாத, நான் சிலுவையை தூக்கிவிடுவேன், உன் கூட வருவேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த வழிகளிலெல்லாம் நம்ம மேலே கண்ணை வைத்து நமக்கு கைடன்ஸ் கொடுக்குற ஒரு தெய்வம் நமக்கு மேலே இருக்கார் என்பதை நீங்கள் அறிந்தீர்களானா, பூமியில் உள்ளவர்கள் எல்லாத்தையும் நமக்கு வெறுத்தனா அவைகள் நம்மை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் பூமியிலோட வெறுக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் உடனே என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் களத்தி எடுத்து எல்லாம் பாம்போல மூஞ்ச வச்சு நல்லா ஹல்லேலூயா தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோன்னு வெளியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உள்ளுக்கு ஐயோ அவா அப்படி இருக்காளே, இவா இப்படி இருக்காளே, அவனுக்கு அப்படி இருக்கே, இவனுக்கு இப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த ஆத்மாவனால என்ன லாபமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி ஒரு மாயமான வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மளை விடல. என்னை பொறுத்த மட்டுக்கு அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ, என்ன நிறைய காரியம் வேண்டான்னு சொல்லியிருக்காரு. சொன்ன காரியங்களை நான் நிறுத்தியிருக்கேன். ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை வேண்டான்னு சொல்லாமல் என்னை என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காரு. நான் இன்றைக்கும் தேவனுடைய மகளாக எந்த இடத்துக்கு எப்படி போனாலும் அதே அழகாட்டு அதே மாதிரி நீட்டாக போகிறதுக்கு தேவன் எனக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அவர் அப்படி கிருபை செய்ததால் அவருக்கு ஆவியில் குறவு இல்லை, அவருடைய அன்பில் குறவு இல்லை. இன்னும் அவரோடு குட்டி சேர்ந்து, இன்னும் ஆழமாய் அவருடைய பிரசன்னத்தை அறிந்து, இன்னும் அவருக்குள்ள மகிழ்ந்து களி கூறும்படி தெய்வ மகிமை என்னில் தங்குது. ஹல்லேலூயா. நீ என்ன செய்யணும், உன்னை காட்ஸ் லைட் ஷைன்ஸ் ஆன் அஸ் இருக்குது. அவருடைய அன்பு, அவருடைய இறக்கம், அவருடைய கிரேஸு, அவருடைய ரெட்ஷிப்பு நமக்குள்ள தானாய் வந்துவிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் பாடவே பட வேண்டாம். ஐயோ நான் ரட்சிக்கப்படணுமே, ஐயோ எனக்கு இந்த பாவம் மன்னிக்கணுமே, ஐயோ நான் இதை செய்கிறேன், கவலையே படாதீங்க. ஏசப்பா நான் உங்கள் பிள்ளை, உங்கள் சித்தத்தின்படி என்னை ஆசீர்வதிங்க, சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பீங்க, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்க, நறுங்குடம் இருதயத்தை நீங்கள் புறக்காண மாட்டீங்க. நீர் எனக்கு ஏசப்பா நான் உங்களை அன்பு கூறுன்னு சொல்லும்போது, ஓ மகளே எனக்கு அன்பு உன் மேலே இருக்குது, நான் உன்னை நேசிக்கிறேன். தனக்கு ஒரே பேரன குமாரன இயேசு கிறிஸ்துவை நம்மளை அன்பு கூர்ந்ததுனால இந்த உலகத்துக்கு அவரை அனுப்பி இவ்வளவாய் நம்ம மேலே அன்பு செலுத்தினர் பிதா நம்ம மேலே இன்னும் அன்பு செலுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏஸ் அது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அவர் வழிகாட்டுவார். ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்கள் டெய்லி பேசும்போது, ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கள் கையில் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. எனக்கு ஜெபெல்லாம் அவ்வளோதான் இருக்கும். பாப்பா இன்றைக்கி நான் காலையில் எழுந்திட்டேன், உங்களுக்கு நன்றி தகப்பனே, உங்கள் சித்தம் என்னை நிறைவேறும்படி உங்கள் கிருபை என்னை தாங்கட்டும். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கள் கையில் கொடுக்குறேன் ஆண்டவரே. எனக்கு ஞானம் கிடையாது, எனக்கு ஆவியை எப்படி லீட் பண்ணணும், சரீரத்தை எப்படி லீட் பண்ணணும், ஆத்மாவை லீட் பண்ணணும்னு தெரியாது பிதாவே. உங்கள் கையில் கொடுக்குறேன், நீங்கள் என்ன நடத்துங்க. நடத்துகிறவராலே நான் நடத்தப்படுகிறேன்னு சொல்லி, மனுஷனுடைய வழி அவனால் ஆகிறதில்லை என்று சொல்லி என்னை முழுமையாக அவருடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து விட்டு சந்தோஷமாக நடப்பேன். ஹல்லேலூயா. எதை செய்தாலுமே பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எப்பவும் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ஆசீர்வாதமாக நடப்பேன். சந்தோஷமாக கிறிஸ்து இயேசுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே பலன். The more I love my God, the more happiness I am deriving. And the light அவருக்கு மேலே அப்படியே எனக்கு மேலே பிரகாசிப்பிக்க செய்யாரு. எனக்கு நடக்க வேண்டிய வழியை அவர் போதித்து கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்றதுனால இருள் இருக்கிற ஜனங்களெல்லாம் கெட்டு போகக்கூடாது ஆண்டவரேன்னு திறப்பில் நின்று அவரோட மன்றாட தேவ பலன் அவர் தந்து கொண்டே இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு உங்களுக்கு உணர்வுகள் தெரியும், உங்களுக்கு உலகத்தில் நீங்கள் எப்படி வாழணும்னு தெரியும், உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் தெரியும், உங்களுக்கு எப்படி ஆவிக்குரிய வளர்ச்சி வேணும்னு தெரியும். எல்லாம் அறிந்த பிதா நம்மை அவருடைய நீதியின்படி அவர் நடத்துகிறார். உங்களுக்கு இந்த வல்லமை வேணும்னா நீங்கள் எல்லார்ட்டையும் அன்பாக இருங்க. ஹல்லேலூயா. யார்ட்டையும் போகாமல் புறம் கூறாதீங்கம்மா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேருக்கு குறை உடனே நேரே சொல்லுங்கள். சிஸ்டர் நீங்கள் அப்படி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. ஓ அப்படியாம்மா,
அது நான் தெரிஞ்சுட்டு செய்யலாம், தெரியாமலும் செய்யலாம். ஹல்லேலூயா. நிறைய நமக்கு காரியம் தெரியாது, அப்போ நீங்கள் சொல்லி தரலாம். ஹல்லேலூயா. அதே மாதிரி யாருக்கிட்டே அப்படிதான் அன்பாக இருங்க. அடுத்த கம்பேஷனட், எல்லாருக்கும் வரை ஒரு மனதுருக்கம் வரட்டும். ஒரு ஏழையை கண்ட உடனே ஐயோ பாவமே, ஹல்லேலூயா, அவனுக்கு என்ன வேணும்னு பார்த்து வேண்டியது செய்யுங்கம்மா. ஹல்லேலூயா. எலியா தீர்க்கத்தை சொல்ல, முதலாவது உள்ள ஒரு அடையை சுட்டி எனக்கிட்ட கொண்டு வா. இவ்வளோதான் மாவு இருக்குது, இதை சுட்டுக்கிட்டு நானும் எனக்கு மகனும் சாகுதுக்கு இருக்கும். இல்லை, நீ எனக்கிட்ட கொண்டு வா. கொண்டு வந்த பிறகு எண்ணெயும் குறையலை, மாபிசையும் குறையலாமா. அதனால் உங்களுக்கு மனதுருக்கம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. உலகத்தில் அநேகர் பயங்கரமான பாடுகள் அனுபவித்து கொண்டிருக்காங்க. ஒன்று, நமக்கு இப்போ ரேஷன் கடையிலெல்லாம் அரிசி எண்ணெய் பருப்பு கிடைக்கனால சாப்பாடு போயிடும்னு வைங்க. ஹல்லேலூயா. மற்றபடி அவர்களுக்கு படிப்புக்கு வேண்டியது இருக்குது, துணிமணி வேண்டியது இருக்குது, எவ்வளோ